பால் வந்து கொதிச்சிருச்சு. இதில் வந்து நான் வறுத்து வச்சுருக்க சேமியா இது. நான் வறுத்த சேமியா தான் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வறுக்கணும். அதான் நல்லா 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 இருக்கும். இதில் வந்து 2 கரண்டி சர்க்கரை போட்டுக்கிறேன். இந்த பாயசத்துக்கு 3/4 பாகம் வந்து சேமியா வெந்துருச்சு. இப்போ நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். குங்குமப்பூவில் கொஞ்சம் பால் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஏலக்காய்க்கு பதில் எப்பயாவது ஒரு 2 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் இந்த பாயசத்தில் ஊற்றி பாருங்கள். அது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த பால் குங்குமப்பூவில் இந்த பாயசத்தில் ஊற்றிடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் போட்டு ஒரு லேசாக ஒரு வறுவல் கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான பால் பாயாசம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் தமிழ் சித்திரை வருஷ பிறப்புக்கு இந்த பாயசம் செஞ்சுருக்கேன். முருகருக்கு பால் பாயசம்